நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க. விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிய அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசியாதிபதி அப்படின்னு எடுத்துக்கும்போது செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கணும் குரு பகவான், சனி பகவான், புத பகவான். யோகாதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானும் சூரிய பகவானும். பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான். மாரகாதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரரும் அதே போல் புத பகவானும். அதே போல் பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நிறையா பேருக்கு விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்றமும் மாற்றமும் நிறையா வரும். என்ன வரும்? ஏற்றமும் மாற்றமும் நிறையா வந்துட்டே தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, தர்மம், தெய்வீக வழிபாடு இதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த ஒரு வருடம், கடந்த வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தீராத பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது
ஒரு வேலை போகும், ஒரு வேலை கிடைக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வர வேண்டிய பணம் சில விஷயங்கள் வராது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறையீடு செஞ்சு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்தது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்க கோடி முண்டியம். அதாவது நல்லவர்களை நாம் பார்க்க அதாவது நல்ல விஷயங்கள் நன்மைகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 60 நாள் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு 30 நாள், அடுத்ததாக இந்த ஆணி மாதத்தில் 30 நாள் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தே ஆகணும். இந்த 60 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ ரொம்ப அந்த 60 நாளுங்கிறது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எதையுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவசரம் காட்டாதீங்க. இக்காலங்களில் சுகம், சொந்தம், சொத்து சம்மந்தப்பட்டவர்களில் நிறைய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு அடிக்கடி கஷ்டம், விபத்துக்களை கொடுத்து மருத்துவ செலவுகளை அதிகம் கொடுத்து நிறைய பாதிப்புகளை அடைய செய்வார். ஸோ அதனால் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பமும் சந்தேகமும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளும் வரும். ஸோ கவனமாக நிதானித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயம் யோசித்து செய்யுங்க. கணவன் மனைவி பேசுகிறீங்களா, சண்டை வர அளவுக்கு பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதீத மோசமான ராகுவை வந்து சில விஷயங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வரும்போது சில விஷயங்கள் நம்ம எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடந்த சில விஷயங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில வருஷங்கள் எடுத்துக்கும்போது நிறைய பிரச்சனைகள் போராடி சில விஷயங்கள் ஜெயிச்சாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயே சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு, புதிய மனை வாங்கக்கூடிய யோகம், சில நல்ல யோகங்களும் ஜாதகத்தில் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் தரிசனம், சில சிவாலய தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க சில பேர். அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவை பூர்த்தி பண்ணுவாங்க. ஒரு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்யணும், ஏதாவது ஒரு தேவைகள் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதே போல் கடன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப நிதானித்து செயல்படுங்க. அதே போல் சில பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமங்கள் வந்தாலும் கூடிய விரைவில் சரியாகிவிடும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. வீடு மாற்றுவது, புதுப்பிப்பது போன்ற வைகள் நடக்கும். சில பேர் வீடு மாற்றுவாங்க, சில பேர் வீடை புதுப்பித்து கட்டி அதில் ஒரு கிரக பிரவேசம் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் பிறந்த ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்போது குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாக உங்களுக்கு இருக்கும். ஷஷ்டி திதியில் எப்பயாவது இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய எத்தனை ஷஷ்டி திதி, இப்போ இந்த வைகாசி மாதத்தில் வளர்பிறை ஷஷ்டி, தேய்பிறை ஷஷ்டி, இந்த ஷஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க, சிகப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிக்கு உண்டு. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இருங்க, வாகனங்களில் கவனமாக இருங்க, வெகு தூரம் பயணம் போபவர்களும் கவனமாக இருங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு அரசியல் அமைப்பில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான சில விஷயங்கள் இருக்கும். நமக்கே ஏன் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். அதனால் உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி கொஞ்சம் சமாளிக்க முடியும். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி எல்லாத்துலேயும் கொஞ்சம் தைரியம் நிறைய இருக்குது. ஸோ விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி தடுமாற்றம் நிறைய இருக்குது. ஸோ நிதானித்து உங்களுடைய பயணத்தை பண்ணுங்கள். வைகாசி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன்.